அன்புக்கினிய நேர்கள் அனைவர்களுக்கும் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் பற்றிய செய்திகளின் கண்ணோட்டம். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமெனி கொல்லப்பட்டார். இதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதோடு ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியது. இதனால் சவுதி அரேபியா, கத்தார், ஓமான், ஐக்கிய அரபு அமீரகம், ஈராக் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இந்தியா, சீனா, பாகிஸ்தான் உள்பட பல ஆசிய நாடுகளுக்கான கச்சா எண்ணெய், சமையல் எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனிடையே ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்கு ஈரானுக்கு கெடு விதித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ஹார்முஸ் ஜலசந்தி திறக்காவிட்டால் ஈரான் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டல் விடுத்தார். ஆனால் அமெரிக்காவின் எச்சரிக்கைக்கு ஈரான் அடிபணியாத நிலையில் காலக்கெடு முடிவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இன்று ஒரு முழு நாகரிகம் அழியப் போகிறது என்று அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரித்தார். இதையடுத்து இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் தலையிட்டு ஈரான், அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போர் 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்தார். போர் நிறுத்த காலத்தில் ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தாது என்று ட்ரம்ப் தெரிவித்தார். அதே சமயம் லெபனான் மீதான தாக்குதலும் நிறுத்தப்பட வேண்டும் என ஈரான் வலியுறுத்தியது. இதனை ஏற்று லெபனான், இஸ்ரேல் இடையிலான போர் 10 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்தார். இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி அப்பாஸ் அராக்சி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், லெபனானில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்துக்கு இணங்க ஈரான் இஸ்லாமிய குடியரசின் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்பால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வழித்தடத்தில் போர் நிறுத்தம் நீடிக்கும் காலம் முடியும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அனைத்து வர்த்தக கப்பல்களின் பயணமும் முழுமையாக திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று பதிவிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என ஈரானுக்கு சீனா வலியுறுத்தி கூறுகின்றது. ஈரான், அமெரிக்கா போரால் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான முதல்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சர்வதேச அளவில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு சீனா ஆதரவாக இருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் பெரிதாக எதையும் சீனா கூறாமல் இருந்தது. இதன் காரணமாக சர்வதேச அளவில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு சீனா ஆதரவாக இருப்பதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் பெரிதாக எதையும் சீனா கூறாமல் இருந்தது. இந்த நிலையில் முதன்முறையாக ஈரானுக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றை சீனா வைத்துள்ளது. அதாவது ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களின் பாதுகாப்பையும் தடையற்ற போக்குவரத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அரசுக்கு சீனா கோரிக்கை விடுத்தது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் தொலைபேசியில் உரையாடிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இந்த கோரிக்கையை வைத்துள்ளார். ஹெஸ்போலா கோரிக்கைக்கு முரணான கருத்து சொன்ன இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இடம்பெயர்ந்தோர் சிலர் மீண்டும் தங்கள் இடங்களுக்கு திரும்பி வர தொடங்கியுள்ளனர். இந்த போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க ஹெஸ்போலாவும் ஒப்புக்கொண்டுள்ளது. என்ன நடக்கும்? வல்லரசு வல்லரசாகியது. போர் நிறுத்தத்தில் பாகிஸ்தான் பங்கு குறித்து எழும் கேள்வி என்ன? இஸ்ரேலுக்கு பல விஷயங்கள் தெரியாதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானின் மத்தியஸ்தர் பங்கு குறித்து இந்தியாவில் உள்ள இஸ்ரேலிய தூதர் ரோவன் அசார் வியாழக்கிழமை சந்தேகம் எழுப்பியுள்ளார்.
பாகிஸ்தானை ஒரு நம்பிக்கைக்குரிய நாடாக இஸ்ரேல் பார்க்கவில்லை என்று ரூவன் கூறியுள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் ஈரானும் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளும் அதாவது இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக அறிவித்த போது லெபனான் மீதும் எந்த தாக்குதலும் நடத்தப்படாது என்று கூறியிருந்தார். ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் லெபனான் மீது இராணுவ நடவடிக்கை தொடரும் என்று கூறுகிறது. இந்த போர் நிறுத்தத்தில் லெபனான் விவகாரம் தொடர்பாக இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் முதல் நாளிலே வெளிப்படையாக தெரிந்தன. லெபனான் மீதான தாக்குதலை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயலாக ஈரான் கூறுகிறது. இஸ்ரேல் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் ரூவன் அசார் செய்தி நிறுவனமான ANI-யிடம் நாங்கள் பாகிஸ்தானை ஒரு நம்பிக்கைக்குரிய நாடாக பார்க்கவில்லை. அமெரிக்கா தனது சொந்த காரணங்களுக்காக பாகிஸ்தானை பயன்படுத்த முடிவு செய்துள்ளதாக நான் நம்புகிறேன் என்று கூறுகிறார். மேலும் இந்த போர் நிறுத்த விவகாரத்தில் இஸ்ரேலுடன் கலந்தாலோசிக்கப்படவில்லை என அங்குள்ள நிபுணர்கள் கூறுகின்றனர். ட்ரம்ப் பாகிஸ்தானிடம் என்ன கூறுகின்றார்? ஈரானை போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க வைக்குமாறு ட்ரம்ப் நிர்வாகம் பல வாரங்களாக பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுத்து வந்ததாக பிரிட்டிஷ் நாளிதழான ஃபைனான்சியல் டைம்ஸ் தனது செய்தி ஒன்றில் கூறியுள்ளார். உயர்ந்து வரும் எண்ணெய் விலைகள் குறித்து கவலையடைந்தும் ஈரானிய ஆட்சியின் வலிமையைக் கண்டு ஆச்சரியமடைந்தும் ட்ரம்ப் குறைந்தது மார்ச் 21 முதல் போர் நிறுத்தத்தை விரும்பினார். அப்போதுதான் அவர் முதன்முறையாக ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை அழித்து விடுவேன் என்று மிரட்டினார். இதனை பாகிஸ்தானை சேர்ந்த வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின என ஃபைனான்சியல் டைம்ஸில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அதில் இருப்பினும் பல சிக்கல்கள் இன்னும் நீடிப்பதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். இஸ்ரேலுக்கும் ஈரானின் ஆதரவு பெற்ற லெபனான் அமைப்பான ஹெஸ்போலாவுக்கும் இடையே போர் தொடர்ந்து வருகிறது. மேலும் லெபனான் இந்த போர் நிறுத்தத்தில் சேர்க்கப்படவில்லை என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையில் சில பிரிவுகள் போர் நிறுத்தத்தை பலவீனப்படுத்துவதாக வளைகுடா பகுதிகளில் உள்ள தளங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சமும் பாகிஸ்தானில் நிலவுகிறது என கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் கடந்த ஆண்டு சவுதி அரேபியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. சவுதி அரேபியாவின் பல தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வந்தது. இதனால் சவுதி கடும் அதிருப்தியில் இருந்தது. ஆனால் பாகிஸ்தான், சவுதி மற்றும் ஈரான் ஆகிய இரு தரப்பில் யாருடைய பக்கமும் சாயவில்லை. அது தன்னை ஒரு நடுநிலையான நாடாகவே காட்டி வந்தது. இந்தியாவின் முன்னணி ஆங்கில நாளிதழான தி இந்துவின் பாகிஸ்தான் செய்தியாளராக இருந்தவரும் சர்வதேச விவகார நிபுணருமான நிருபமா சுப்பிரமணியம் கடந்த ஆண்டு சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டதே ஈரானுக்கு எதிரானதுதான். உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய நாடுகளில் பாகிஸ்தான் மட்டுமே அணு ஆயுத வலிமை கொண்ட நாடாகும். சவுதியுடனான பாகிஸ்தானின் பாதுகாப்பு ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் சம்மதம் இல்லாமல் நடந்திருக்காது என்பதே எனது கருத்து என்று குறிப்பிட்டுள்ளார். பலர் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இஸ்ரேலுக்கு எதிரானது என்று பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை. சவுதியின் எதிரி ஈரான் தானே தவிர இஸ்ரேல் அல்ல. ஈரானிடமிருந்து பாதுகாப்பை பெற சவுதி அரேபியாவுக்கு அணு ஆயுதம் ஏந்திய ஒரு பாதுகாவலர் தேவைப்பட்டார். அது பாகிஸ்தானாக மட்டுமே இருக்க முடியும். இத்தகைய சூழலில் பாகிஸ்தான் நம்பிக்கைக்குரிய நாடு அல்ல என்று இஸ்ரேல் கூறினாலும் அமெரிக்கா இருக்கும் வரை பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு எதிராக மாற முடியாது என அவர் கூறுகிறார்.